வணக்கம் நண்பர்களே. இந்த தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவர் ஏதாவது வாய்ஸ் தருவாரா, ஏதாவது பேசுவாரா அப்படின்ற கேள்வியை பலர் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக ரஜினிகாந்த் இந்த தேர்தலில் மக்களுடைய வாக்கு எப்படி, அவங்க யாருக்கு சாதகமா வாக்களிக்கணும் அல்லது யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக ரஜினி அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லுவார் அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்தின அன்றைய நாளிலிருந்து பல வீடியோக்களில் இந்த கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். வெவ்வேறு சேனல்கள் நான் பேசும்போதும் அதை நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய அந்த கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருடைய செய்தியாளர் சந்திப்பு அமைஞ்சது. இது செய்தியாளர் சந்திப்பான்னா நிச்சயமா நீங்க அதை அப்படி எடுத்துக்கலாம். வழக்கமா ரஜினி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு இந்த மாதிரி ஏர்போர்ட்டு அல்லது வீட்டு வாசல்ல இப்படி செய்தியாளர் நிற்கும் போது ஓரிரு கேள்விகள் கேட்பாங்க. அவரு மின்னல் வேகத்தில் பதில் சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அது செய்தியாளர் சந்திப்பு தான். முழுமையான ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஹாலில் உட்காரிச்சு முழுசா ஒரு செய்தியாளர் நேர்காணல் அது அவர் அண்மை காலத்தில் அதை அதிகமாக பண்ணலை. ஆனால் தன்னுடைய கருத்து தெரிவிக்கிறதுல அவர் எந்த தயக்கமும் காட்டினதில்லை. எவ்வளோ பேர் வந்தாலும் அவர் ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டாக அவர் அந்த பத்திரிகை சந்திப்பு முடிச்சிருவார். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் நான் பத்திரிகையாளன ஆனதிலிருந்து நான் ரஜினி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு எதையுமே மிஸ் பண்ணதே கிடையாது. ரஜினி வச்ச ப்ரெஸ் மீட், அது சினிமா சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அரசியல் சம்மந்தமாக இருந்தாலும் எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே அதிகபட்சம் அவர் பக்கத்திலே நான் இருந்திருக்கேன். அதில் இந்த ராமதாஸுக்கு எதிராக அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சார். அந்த மாதிரியெல்லாம் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதுக்கு தனி தில்லு வேணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே அப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்க மாட்டாங்க. அன்றைக்கு கிட்டத்தட்ட 400 பேர் இந்தியா முழுக்க கலந்துக்கிட்டாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில். 400 பேர் அந்த செய்தியாளர் சந்திப்பை கண்டக்ட் பண்ணது நிக்கில் முருகன். அவரே அதை சொல்லியிருப்பார். எனக்கு தெரிந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 400 பேர் மொத்த மீடியா இதுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு ஹோல்டரில் சிகரெட்டை ஃபிட் பண்ணிட்டு இந்த கையில் இடது கையில் அப்படி ஸ்டைலாக சிகரெட் அப்படி வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார். அதுக்காக நம்ம அதை நியாயப்படுத்துகிறோம், அது என்ன ஸ்டைல் பார் அப்படி சொல்ல, அவருடைய வே ஆஃப் நான் இப்படித்தான். ஏன்னா அப்போ இதை இந்த புகைக்கு எதிரான அந்த பேச்சு இந்த அளவுக்கு இல்லை, தீவிரமாக இல்லை. அவர் படங்களில் அவர் சிகரெட் பயன்படுத்திட்டு இருந்த டைம் அது. நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டே அந்த 400 செய்தியாளர்களையும் அசால்ட்டாக மீட் பண்ணவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால் அவருடைய செய்தியாளர் சந்திப்புன்றது அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஆன் த வே ஏர்போர்ட்டுக்கு போகும்போது வெளியில் வரும்போது அந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பு. பட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போச்சு இந்த முறை. இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் அவரை நிறுத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கும்போது வழக்கமாக கொஞ்சம் வேகமாக போயிடுவார் ரஜினி சார். இன்றைக்கு அவர் அப்படி போகலை. அது ஆரம்பத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சது. இன்னைக்கு அவர் பேச போகிறாரு, பேசிட்டு தான் போவார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் நின்று நிதானமாக மேக்சிமம் செய்தியாளர்கள் அத்தனை கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டார். அதில் முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்க, ஒரு நடிகர் என்ற முறையில் உங்கள் சக நடிகர் ஒருத்தரோட படத்தை, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்போ நிற்கிது அந்த படம். அதற்கு சென்சார் போர்டு ஒரு தடை விதிச்சிருக்கு. இதை ஒரு சக நடிகரை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. எந்த அளவுக்கு நுணுக்கமான கேள்வின்னா, நேரடியாக விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலையா, இதை பற்றி என்ன சார் கருத்துன்னு கேட்டால் அது வேற. அங்கே எப்படி போய் கோத்து விடுறாங்கன்னா, நீங்கள் ஒரு சக நடிகராச்சே, திரைத்துறையில் சீனியராச்சே, உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரஜினி சார் ரொம்ப நெத்தேடியாக சொல்கிறார், நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ் முடிச்சிட்டாரு. அது அவ்வளோதான். எந்த அளவுக்கு அவர் மனதளவில் அவருக்கு மிக ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை இந்த தற்குறி பசங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா அவர் எதையுமே கவனிக்காமல் கண்ணை மூடிட்டு போகிறவர் இல்லை. அத்தனை விஷயங்களையும் கவனிப்பார், அனைத்தையும் படிப்பார். முக்கியமாக இதை பற்றி யார் யார் என்ன கருத்து சொல்கிறாங்கன்றதையும் படிப்பார், கேட்பார். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் ஒரு முடிவு எடுப்பார் ரஜினி சார். இப்போ இந்த ஜனநாயகன் விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு முதல்ல இருந்து எல்லாமே தெரியும். இப்போ இந்த லியோ படம் பற்றி கேட்டாங்க, அந்த ரிலீஸ் அப்போ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டார் அவர்.
அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் ரஜினியை அவர்கள் சிறுமைப்படுத்தினாங்க, ரஜினி ரசிகர்களை எந்த அளவு காயப்படுத்தி எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்காங்க, இது அத்தனையும் ரஜினி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ எனக்கு என்னடா போச்சு, இவங்க யாரோ ஒருத்தர் அவமானப்படுறான், நம்மளுக்கு என்னடா, நம்ம சினிமாக்காரனாச்சே, நம்ம அவனுக்கு ஆதரவாவோ அல்லது ஏதோ ஒரு குரல் கொடுப்போம் அப்படியெல்லாம் இல்லை. தன்னுடைய ரசிகனுக்கு நேர்ந்ததுங்கிறது தனக்கு நேர்ந்த மாதிரி தான். தன்னை இவ்வளோ சிறுமைப்படுத்துகிறாங்க, தனது ரசிகர்கள் இதுக்காக வந்து போராடுறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து பார்க்குறாரு. அதனுடைய அந்த 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 உணர்வை தான் வந்து அந்த நோ கமெண்ட்ஸுங்கிற ரெண்டு வாரத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது. அவருடைய மனநிலை என்ன, ரஜினி வந்து எந்த அளவுக்கு இந்த தற்குறி பசங்களால் வந்து அவர் ரொம்ப காயப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத வந்து அதில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவர் என்ன சொல்ல வரார், அவருடைய கருத்து என்ன, இந்த தேர்தலில் நீங்கள் எடுக்க வேண்டிய நிலை என்ன அப்படிங்கிறது அத்தனையும் அந்த ரெண்டு வார்த்தையில் வந்துருச்சு. நோ கமெண்ட்ஸில் இது அத்தனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யார் இங்கே இந்த தேர்தலில் ஒரு சின்ன அரசியல் சக்தியாக கூட வந்து வெளிப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரஜினி அவர்கள் வெளிப்படையாக சொன்ன மாதிரி தான் வந்து இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து முக்கியமான கேள்வி என்னென்னா, நிறைய பசங்க நடிகர்கள் பின்னாடி வந்து இந்த இளைஞர்கள் ஓடுறாங்க, அதில் அவங்க காயப்படுறாங்க, அடிப்படுறாங்க. ஏன்னா தஞ்சாவூரில் ஒரு பையன் பைக்கில் போய் விஜயுடைய அந்த காரை பின்தொடர்ந்து போய் விழுந்து ஒரு 10 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்து செத்து போயிட்டான். ஏண்டா செத்த, எப்படா இருக்கன்னு கேட்க கூட நாதி இல்லை. எந்த நடிகனை தன்னுடைய தலைவனாக நினச்சிட்டு போனானோ அவன் எட்டியும் பார்க்கல, அவன் கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் 10 பைசா உதவியும் செய்யல. செஞ்சதெல்லாம் தமிழ்நாடு அரசு, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா முடியும், அவர் போயிட்டு உதவி பண்ணிட்டு கடைசியில் இறந்த போதும் அவர் தான் அந்த வீட்டுக்கு போய் அந்த அடக்கம் செய்ய வரைக்கும் கூட இருந்துட்டு வந்தார். ஸோ இது எவ்வளோ பெரிய அவலம், இன்னும் எவ்வளோ பேர் காயப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் செத்து இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் வந்து அந்த தற்குறிப்பை கண்டுக்கவே இல்லை. எந்த அளவுக்கு ஈவு இறக்கு இல்லாத ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு மனநிலை பாருங்க அது. இதை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஆனால் கேட்குறாங்க. அந்த நடிகன் பின்னாடி போய் இத்தனை பேர் சாவுறாங்க, அடிப்படுறாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்தான சூழலில் போகிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரஜினி அங்கே நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லலை, அல்லது இந்த கேள்வியை தவிர்த்துட்டு இப்போ இதை அரசியல் பற்றி கேட்காதீங்கன்னு சொல்ல, ஒரு பொறுப்பான தலைவராக, ஒரு பொறுப்பான ஒரு பிரபலமாக அங்கே அவர் பதில் சொல்கிறார். இளைஞர்கள் அடிபட்டா அவங்க தான் அதுக்கு வந்து பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பம் தான் பாதிக்குது, அதனால் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நடிகர்கள் பின்னாடி வண்டியில் வந்து பின்தொடர்றதை நீங்கள் நிப்பாட்டுங்க, இதை வந்து தொடராதீர்கள். நேரடியாகவே சொல்கிறாரு, விஜய் பின்னாடி போகாதீங்க, இந்த மாதிரி ஓடி போய் விழுந்து அடிப்பட்டா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு தான்டா கஷ்டம், அவன் பாட்டுக்கு வந்து போயிடுவான் வயிறா போச்சுன்னு. ஆனால் அவஸ்தப்படுறது யாரு, அனுபவிக்கிறது நீங்கள் தானே அப்படிங்கிறத நேரடியாகவே சொல்லிட்டார் ரஜினி. எந்த நடிகருடைய வாகனத்தையும் பின்தொடராதீங்க அப்படின்னா, எந்த நடிகர் இன்னைக்கு வாகனத்தில் பின்தொடர வச்சுட்டு ஓடுறான், இந்த ஒருத்தன் தான், அவனைத்தான் நேரடியாக சொல்கிறார். அதுக்கு அடுத்து 3வது கேள்வி, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த ஜென்சி கிட்ஸை உசுப்பேற்றி போதை ஏற்றி அவங்க ஓட்டை எப்படியாவது திருடிடணும் தானே அந்த திருட்டு பையன் அவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நேரடியாகவே கேட்குறேன். இந்த ஜென்சி கிட்ஸு இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க, அல்லது அந்த படிக்கிற காலத்திலே வந்து டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மூத்த நடிகராக, மூத்த ஒரு தலைவராக உங்களுடைய அறிவுரையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நிறுத்தி நிதானமாக தன்னுடைய அத்தனை இந்த சமூகத்துக்கு தான் சொல்ல விரும்புவது, இந்த இளைஞர்களுக்கு தான் சொல்ல விரும்பும் அந்த அட்வைஸை வந்து முழுசாக சொல்லிட்டார் இன்னைக்கு ரஜினி சார். நிச்சயமாக போதை பழக்கம் வேண்டாம், அது குடிப்பழக்கமும் கஞ்சா பழக்கம் நிச்சயமாக வந்து இளைஞர்களுக்கு இருக்கக்கூடாது. படிக்கும்போது படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அட்டையை எடுத்துகிட்டு போங்க, வரிசையில் நின்று முதல்ல ஃபர்ஸ்ட் மாதிரி போன உடனே வந்து ஓட்டு போட்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு முட்டா பையன், தற்குறி பையன் ஒருத்தன் அட்வைஸ் பண்ணான். பொறுப்புள்ள தலைவன் அட்வைஸ் பண்ணுறாரு, படிக்கும்போது படிப்பை கவனி, மற்றது அப்புறம் அரசியல். ஏற்கனவே இதை அவர் சொன்னது தான், அது திரும்ப அப்புறமா சொல்கிறேன். இன்னைக்கு சொன்னது, படிக்கும்போது படிப்பில் கவனம் செலுத்து, டைவர்ட் ஆகாத. நீ டைவர்ட் ஆனீன்னா அந்த இழப்பை வந்து உன்னால் ஈடுகிட்டவே முடியாது. திரும்ப வந்து உனக்கு அதில் கவனம் வரவே, ஒரு வாட்டி கவனம் விலகி போயிட்டுன்னா திரும்ப வந்து அதில் உனக்கு கவனம் வராது. அதனால் படிக்கும்போது படிப்பை மட்டும் கவனம் செலுத்தி பாருங்கள், அதுதான் உங்களை காப்பாற்றும். உங்கள் பெற்றோர்கள் வந்து அதுக்காக தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க.
அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் பலமுறை சொன்னதையே தான் இன்றைய சூழல், ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஆபத்தா போய்கிட்டு இருக்கு இளைஞர்களுடைய நிலைமை, அவர்களுடைய போக்கு மிக மோசமா இருக்கு. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அறிவுரையை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அவர் ஏற்கனவே அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா ஈசு சண்முகம் காலேஜில் நடந்த போதும் இதே அறிவுரையை சொன்னார். என்ன சொன்னார்னா, படிக்கிறப்ப பசங்க அரசியலை கவனிங்க, நான் கவனிக்க வேணாம் கவனிக்க, ஆனா அரசியலுக்கு வராதிங்க. நானே கட்சி ஆரம்பிச்சு, இந்த ரஜினிகாந்தே கட்சி ஆரம்பிச்சா கூட அரசியலுக்கு படிக்கும் மாணவர்கள் வரக்கூடாது அப்படின்னு போல்டா சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது மட்டும் இல்ல, நீ வந்து இங்கிலீஷ் கத்துக்க, இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழன் உலகம் பூரா வந்து பரவனாத்தான் வளர்ந்தாத்தான் தமிழ் வளரும். தமிழ் மட்டுமே கையில வச்சுக்கிட்டு இருந்தா தமிழனும் சரி தமிழனும் வளர்ந்துட முடியாது. ஒரு தமிழன் அவனுக்கு தமிழ் நல்லா தெரியும், கூடவே ஆங்கிலத்தை நல்ல பிழையின்றி கத்துக்க, உலகம் பூரா நீ பெரிய ஆள் ஆயிடுவ, தமிழும் தானாவே பெரிய ஆள் ஆயிடும் அப்படின்னு போல்டா சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதைத்தான் வந்து இன்னைக்கு திரும்ப வந்து அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வாரத்துக்கு உள்ள இந்த ஜென்சி கிட்ஸையும் வந்து திருத்தணும். ஒரு மோசமான ஒரு 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 பைத்தியக்காரத்தனமான ஒரு திருட்டு எண்ணம் கொண்ட ஒரு கேடுகட்ட ஒருத்தன் வந்து தலைவனாக நினச்சிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்குகளை திருடுறதுக்காக வந்து ஒருத்தன் வரான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல்ல இந்த தமிழ் சமூகத்துக்கே வந்து சரியான நேரத்தில் ஒரு எச்சரிக்கை ஒன்றை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லை, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து தெள்ள தெளிவாக இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. கூடவே இந்த இளைஞர்கள் என்னவா இருக்கணும், இளைஞர்கள் எப்படி நடந்துக்கணும், இளைஞர்களுக்கு எப்படி பொறுப்பு இருக்கணும், ஜென்சி கிட்ஸ்ன்னா அவன் பொறுப்பு இல்லாத தற்கூரி அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறத நீங்க மாத்துங்கடா, நீங்க எல்லாருமே வந்து பொறுப்பான அந்த இளைஞர்களை மாறுங்க. உங்க உங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்காக உங்களை வந்து அந்த குடும்பம் எந்த அளவு பேக்கப் பண்ணுது, நீங்க வந்து அந்த பொறுப்பை உணர்ந்து படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, அரசியலுக்கு போகாத. இப்போ அது உனக்கு தேவையில்லை, உன் கெரியர் முக்கியம், உன் ஃபேமிலி முக்கியம். இவ்வளவையும் ஒரே ஒரு 10 நிமிட செய்தியாளர் சந்திப்பில் ரஜினி அவர்கள் தெள்ள தெளிவாக அனைவருக்கும் உணர்த்திவிட்டு போனதா நான் வந்து இன்னைக்கு உணர்ந்தேன். நான் இன்னும் இப்பயே நம்புறேன், இன்னும் சில செய்தியாளர் சந்திப்புகளை ரஜினி அவர்கள் இதே போல நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வாய்ப்பு வந்து தானா உருவாகிறது தான். அவர் வந்து யாரையும் இன்வைட் பண்ணி வாங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம், உங்ககிட்ட நான் பேசணும்னா யாரையும் கூட மாட்டார். ஆனா இந்த மாதிரியான தருணங்கள் ஏற்படும் போது அதை அவர் பயன்படுத்துவார். இன்னும் கூட 1-2 சந்திப்புகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தேர்தலுக்கு முன்பு. அதில் இன்னும் தெளிவாக இதே மாதிரி கேள்விகளை வந்து கண்டிப்பா முன் வைப்பாங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, வாய்ஸ் யாருக்காவது தருவீங்களா சார், இல்லை மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க, இன்னைக்கு கேட்டான் பாருங்க, நல்ல இன்னைக்கு கேள்வி கேட்ட விதம் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த நண்பர்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா இரிட்டேட் பண்ணுவாங்க, அந்த இரிட்டேட் பண்ணும்போது தான் வந்து எதுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அல்லது எதுவும் பேசாதீங்க, இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ரஜினி சார் வந்து இவங்க கேள்வி கேட்ட விதத்தில் வந்து அவர் கொஞ்சம் வந்து அப்படி நின்றுட்டார். சரி பரவாயில்ல, இதுக்கு சொல்லலாம், ஏன்னா இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க, ஒரு பொறுப்புள்ள என்கிட்ட தானே கேட்குறாங்க, நான் சொல்லி ஆகணும், அது என் கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறார். சினிமா அப்டேட்ஸ், வழக்கமான சினிமா அப்டேட்ஸை எப்பயும் போல இது ஆகஸ்ட் மாதம் நானும் கமலும் நடிக்கிற படத்தோட ஷூட்டிங் தொடங்குறது மாதிரி ஆரம்பிச்சு இந்த கேள்வியினுடைய அந்த வீரியம், கேள்வியினுடைய அந்த ஆழம் இருக்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரியான இன்னும் ஓரிரு கேள்விகள் இனி வருகிற பிரஸ் மீட்ல தொடரும் போது யாருக்கு வாக்களிக்க கூடாதுங்கிறத அழுத்தம் திருத்தமா அவரு பதிவு பண்ணுவார் வெளிப்படையாவே. இப்பயே வந்து அவர் ஓப்பனா தான் சொல்லியிருக்காரு, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, இளைஞர்கள் யார் பின்னாடி போகக்கூடாது, இளைஞர்கள் எப்படி நடந்துக்கணும், போதை கலாச்சாரத்துக்கு எதிரான அந்த குரல், இது அத்தனையும் வந்து ரஜினி சார் ரொம்ப அழுத்தமா இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. இதை போலவே இன்னும் தேர்தல் நேரத்துல இன்னும் ஒரு செய்தியாளர் சந்திப்பையோ அல்லது தன்னுடைய கருத்தையோ வந்து ரஜினி அவர்கள் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எனிஹோ இன்றைய இந்த செய்தியாளர் சந்திப்பு இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வா நான் பார்க்கிறேன். நான் வந்து இதை இப்ப பதிவு பண்றேன். அடுத்த 24 மணி நேரத்துல எப்படியும் ஒரு 100 வீடியோ பதிவுகளாவது வெளிவர ரஜினியினுடைய இந்த செய்தியாளர் சந்திப்புக்கும் அல்லது அவர் சொன்ன அந்த கருத்துக்களுக்கும் டீகோட் பண்ணி இன்னும் ஒரு 100 வீடியோ பதிவாவது வரும், பார்த்துக்க.